வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஸ்ராவணி மேம். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்துட்டு எப்படியாவது நல்லா படிச்சு நம்மளுடைய முழு உழைப்பு முழு முயற்சி கொடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நீங்க எல்லாருமே இந்த பொது தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் தமிழ் மீடியம்க்கு ஹெல்ப் கேட்டதுக்காகவே நம்ம 100 லேர்னிங் சேனல் 100 லேர்னிங் தமிழ் மீடியம் அப்படின்னு ஒரு தனி சேனல் உங்களுக்காகவே தமிழ் வழி மாணவர்களுக்காகவே ஸ்பெஷலா ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு தமிழ் 100 லேர்னிங் தமிழ் மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேவே நீங்க இப்போ சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க ஹோம் பேஜ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, ஷார்ட்ஸ் இருக்கு, பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இங்க போங்க, நீங்க பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதோ பாருங்க 12th மேக்ஸ் சென்டம் சேலஞ்ச். ஸோ மேக்ஸில் டெய்லி நீங்கள் குட்டியாக டார்கெட்ஸ் கொடுத்து இதெல்லாம் படிச்சிங்கன்னா சென்டம் வாங்கிடலாம் அப்படின்னு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 3 மாணவர்களுக்குமே மேத்ஸ்ல என்னென்ன சம்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பாருங்களேன், 12th கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ நான் வேதியியல் கெமிஸ்ட்ரிக்குள்ள நான் இப்போ போறேன். அதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஃபுல் போர்ஷன்ல என்னென்ன பெயர் வினைகள் இருக்கு, அதாவது நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 53 நிமிஷம் அந்த வீடியோ இருக்கு. எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸுமே நாங்க ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து வீடியோஸா வந்து போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்களேன், முக்கிய வினா விடைகள் யூனிட் 2. இந்த மாதிரி ஒரு அலகுக்கும் பாடம் 1, 2, 3, 4, 5ன்னு 15 பாடத்துக்கும் 15 வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதோ பாருங்க, எல்லாமே 1 மணி நேரம் 50 நிமிஷம் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே தாராளமாக 85 மார்க் வாங்கிடலாம். ஸோ இப்போ வந்து புக் பேக்கில் இருக்கிற 1 மதிப்பெண் வினாக்களை படிச்சுட்டு இதோ பாருங்க, ஒரு சாப்டர்ல யூனிட் 15, 13 இந்த மாதிரி ஒரு சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே அழகாக சொல்லி கொடுத்து வீடியோஸாக வந்து போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ்க்கும் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பெயர் வினைகள் இங்கேயும் வந்து பாருங்க, நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவும் போட்டிருக்கோம். கடைசியா பாருங்களேன், ஸ்டடி பிளான், அதாவது இந்த 5 நாள் லீவ்ல, அதாவது இன்னும் 3 நாள் லீவ் இருக்கு இல்லையா, இந்த 3 நாள் லீவ்ல நம்ம வேதியியல் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளானும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க. அப்புறம் 1 மதிப்பெண் வினாக்கள்ல எப்படி நம்ம மார்க் வாங்கணும் அப்படிங்கிற வீடியோஸும் இங்க நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் கெமிஸ்ட்ரிக்கு சொல்லிட்டேன். அப்படியே நம்ம பேக் போனோம் அப்படின்னா அடுத்தது பாருங்க, இயற்பியலுக்கு இருக்கு, பிசிக்ஸுக்கு இருக்கு. இதே மாதிரி பிசிக்ஸ்லயும் போய் பாத்தீங்க அப்படின்னா வரிசையா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து இருக்கு. இதுலயும் வந்து பாடவாரியா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ இங்கிலீஷ்க்கு நீங்க ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் நமக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th கணிதம் இருக்கு, 11th பிசிக்ஸ் இருக்கு பாருங்க. அதே மாதிரி 11th வேதியியலுக்கும் வந்து இருக்கு. 10ஆம் வகுப்பு மாணவர்களே உங்களுக்கும் பாருங்க, 10th தமிழ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன, இங்கிலீஷ்ல என்னென்ன இருக்கு, 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்னென்ன இருக்கு, இந்த மாதிரி 11th 12th பசங்களுக்கு பயாலஜி பாருங்க, பயாலஜியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. 11th பயாலஜி இருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க 12th பயாலஜிக்கும் பாட்னியில என்னென்ன, தாவரவியல்ல என்னென்ன இருக்கு, விலங்கியல்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்களேன், 12th மேக்ஸுக்கு, அதாவது 12ஆம் வகுப்பு கணிதத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 7ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம் எல்லாமே சால்வ் பண்ணி 45 வீடியோ போட்டிருக்கோம். 45 வீடியோ இருக்கு. இதுல அழகா நீங்க ஒன்னொன்னா போய் பார்த்து மேம் கூட சேர்ந்தே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா சென்டம் ஏன் நம்மளால வாங்க முடியாது இல்லையா? அடுத்தது அப்படியே நீங்க வந்து பாருங்க, சாப்டர் 8க்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சாப்டர் 9க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கு, சோஷியலுக்கும் இருக்கு. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு, சோஷியலுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இங்கிலீஷ்க்கான கிராமர் வீடியோஸ் எல்லாமே 10th பசங்களுக்கு இருக்கு, 11th வீடியோஸ் இருக்கு, அண்ட் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ அழகா இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கு லீவ் இருக்கா, அண்ட் 11th பிசிக்ஸ்க்கு இப்போ லீவ் இருக்கா, ஒரு நாள் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோஸா கூடவே சேர்ந்து அழகா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்ல மார்க் வந்து வாங்குவீங்க. ஸோ அழகா என்ன பண்ணுவீங்க, பிளேலிஸ்டுக்குள்ள போவீங்க, இருக்கிற ஒரு என்ன உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த வீடியோஸை இங்க கூடவே சேர்ந்து சூப்பரா படிக்க போறீங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும், ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம 100 லேர்னிங் தமிழ் மீடியம்காகவே தனி சேனல் ஓப்பன் பண்ணி இது எல்லாமே வந்து பண்றோம். சரியா? ஸோ நிறைய பேர் மேம் எங்களுக்கு லைவ் செஷன் வேணும், மென்டி வேணும் இப்படிலாம் வந்து கேட்குறீங்க. பட் இந்த பிளேலிஸ்டுக்குள்ளேயே எல்லா சாப்டருக்கான வீடியோஸுமே உங்களுக்கு ரெக்கார்டடா ஃபுல்லா இருக்கு. இதை நீங்க 1x ஸ்பீட்ல வச்சும் பார்க்கலாம், 2x ஸ்பீட்ல வச்சும் பார்க்கலாம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கூட நீங்க வந்து பார்க்கலாம். நடுவில் எந்தவித டிஸ்டர்பன்ஸோ இன்டரப்ஷனோ எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே
நம்மளுக்கு இங்க பக்காவா இருக்கு. இப்ப நாங்க லைவ் கிளாஸ் வந்தாலும் இதே தானே திருப்பி சொல்லி தர போறோம். சோ இதுல இருக்கிற வீடியோஸை நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா நீங்க முழுசா பாருங்க. எங்களுக்கு தமிழ் மீடியம் மாணவர்கள் முன்னேறணும், ஜெயிக்கணும், கண்டிப்பா சூப்பர் மார்க் வாங்கி காட்டணும். சரியா? ஸோ கண்டிப்பா நீங்க சேனல் போயிட்டு பாருங்க. அதுல பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு வீடியோஸும் பாருங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த பொது தேர்வில் உங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட் போட்டு முழு முயற்சி போட்டு நல்ல மார்க் வாங்கணும்னு நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்.